ஓம் சாய்ராம். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். என்னோடய பேர் சாய் கீர்த்தி. இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ண ரீசனே ஃபுல் அண்ட் ஃபுல் சாய்பாபாவோட மிராக்கிள்ஸ்க்காக மட்டும்தான். அவர் என் லைஃப்பில் எவ்வளோ பண்ணியிருக்காரு, அதை நான் நம்மளுக்குள்ளேயே மட்டும் வச்சுருக்கிறதுனால என்ன ஆக போகுது, அது நிறைய பேருக்கு நான் சொல்லணும். அட்லீஸ்ட் இதுலேருந்து ஒருத்தர் 2 பேருக்காவது ஒரு மோட்டிவேஷன் கிடைக்காதா? ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் நிறையா அவரோட லீலைஸை படிக்கும் போதும் அதை பற்றி நான் கேட்கும் போதும் அதால் என் வாழ்க்கை எப்படி மாறுச்சு. ஏன்னா சமயத்துக்கு எனக்குள்ளேயே நிறையா கொஷின் இருக்கும், இதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் சாய்பாபா எப்போவுமே ஏதாவது ஒரு மூலியமாக நம்மளுக்கு ஒரு குறிப்பு கொடுப்பாரு. அது இன்ஸ்டாவில் வர மெசேஜாக இருக்கலாம், ஃபேஸ்புக்கில் வர மெசேஜாக இருக்கலாம், இல்லை யூடியூப்லேயே நம்மளுக்கு ஏதாவது ஷார்ட்ஸ் இல்லை ஏதாவது ஒரு மிராக்கிள்ஸ் நம்ம கேட்போம். அதில் கண்டிப்பாக நம்மளுக்கான பதில் இருக்கும். இந்த மாதிரி நான் அவரோட வீடியோஸை பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். என் லைஃப்பில் என்ன மிராக்கிள்ஸ் நடந்துச்சு அண்ட் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு என்ன மிராக்கிள்ஸ் நடந்துச்சு அப்படின்றது தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளில் பல பேருக்கு சாய்பாபாவோட சச்சரிதம்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். சாய்பாபாவோட சச்சரிதம்ன்றது சாய்பாபா வாழ்ந்துட்டு இருந்த காலத்திலேயே ஹேமத் பண்ணுற ஒருத்தர் சாய்பாபா அனுமதியோட சாயோட வாழ்க்கை குறிப்புகளை எடுத்துகிட்டு அவர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தால் நிறையா நன்மைகள் நடந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக அது படிக்கிறவங்களுக்கு ரொம்ப நன்மைகளை கொடுக்கும். இந்த புக்கை 7 டேஸில் படித்து முடித்தா அது சப்தாகம்னு சொல்லுவாங்க. சப்தாகம்னா 7 நாளில் படித்து முடிக்கிறது. நம்மள பல பேர் இந்த சப்தாகம்ன்றதை பண்ணியிருக்கோம். நான் என் லைஃப்பில் என்னோடய ஃபஸ்ட்டு பாராயண் சப்தாகம் எப்படி பண்ணேன், அதால் எனக்கு அதுக்கே அவர் எப்படி ஒரு மிராக்கிள் பண்ணார் அப்படின்றது தான் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சப்தாகம் படித்து முடித்தா நம்ம வேண்டுதல் நிறைவேறும், இல்லை ஒரு ஏதாவது அதிசயம் நடக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இன்ஃபேக்ட் நானுமே சப்தாகம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசன் அதுதான். ஏதாவது நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் நான் எடுத்திருந்தேன். ஆனால் நான் அந்த சப்தாகம் பண்ணுறதே ஒரு மிராக்கிள், அதையே சாய்பாபா அனுமதி இல்லாமல் பண்ண முடியாது அப்படின்றதே எனக்கு அவர் அப்போ தான் புரிய வச்சார். என்னென்னா, நான் 2019 ஒரு தடவை சப்தாகம் பண்ணலாம் அப்படின்னு நான் எடுக்கிறேன். ஆனால் எனக்கு அப்போ அந்த புக்கை பார்த்து படிக்கவே முடியல. இவ்வளோ பெரிய புக்கை நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் அதை விட்டுடுறேன். ஆனால் கரெக்டாக 1 வருஷம் கழித்து நான் திருப்பி சப்தாகம் பண்ணலாம். ஏன்னா கொரோனா டைமில் லாக்டவுன், அப்போ வெளியில் எங்கேயும் போக முடியாது. சரி, நம்ம சப்தாகம் பண்ணலாம் அப்படின்னு நான் எடுக்கிறேன். அப்போ எடுக்கும் போது அது ஒரு மார்ச் எண்டு. அது என்ன அப்படின்னா, கரெக்டாக மார்ச் 25 எனக்கு அந்த ஒரு ஐடியா தோணுது. சரி, நம்ம பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கேன். அப்புறம் சரி ஓகே, இந்த தடவை வீட்டில் தானே இருக்கோம், பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் எடுக்கிறேன். கேலண்டர் நான் செக் பண்ணேன். சரி ஓகே, மார்ச் 25 இன்றைக்கி விட்டுட்டு நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லி எடுக்கிறேன். மார்ச் 26 ஏப்ரல் 2 வரைக்கும் 7 டேஸ் வருது அப்படின்னு நான் பார்க்குறேன். அது ஏப்ரல் 2 கேலண்டரில் பார்த்தா ராமர் ஃபோட்டோவும் பாபா ஃபோட்டோவும் போட்டிருந்தாங்க. எனக்கு அது புரியல, ஏன் அங்கே போட்டிருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணும்போது தான் தெரியுது, அன்றைக்கி ராமநவமி அன்றைக்கி தான் நம்ம பாபாவோட பர்த்டே கொண்டாடுவோம் அப்படின்னு. எனக்கு அதே ஒரு பயங்கர பூஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நான் சாய்கிட்ட கேட்குறேன், நீங்கள் என்னை படிக்க வைப்பீங்களா, ஏதாவது ஒரு சிக்னல் கொடுங்க, நீங்கள் எனக்கு படிக்க சொல்கிறீங்கன்றதுக்கு ஏதாவது அறிகுறி கொடுங்க அப்படின்னு நான் கேட்குறேன். எனக்கு அவர் பர்த்டே அன்றைக்கி அவர் கொடுத்ததே ஒரு பெரிய அறிகுறி மாதிரி இருந்துச்சு. என் பர்த்டே அன்றைக்கி அது முடியுது, நீ கரெக்டாக படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இந்த ஐடியா இந்த 1 வருஷத்தில் எப்போ வேணாலும் வந்திருக்கலாம். எப்பயுமே வராமல் அவர் இப்போ எனக்கு அந்த ஐடியாவை கொடுத்துருக்காரு. எனக்கு அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது, நம்மளால் அவர்கிட்ட போக முடியாது, அவர் தான் நம்மளை இழுக்கணும் அப்படின்ற ஒரு லைன் நம்ம படிச்சிருப்போம். எனக்கு அதுக்கான அர்த்தம் என்னன்றது அன்றைக்கி தான் கரெக்டாக புரிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்மளோட சரிதமில் பார்த்திங்கன்னா நிறைய டேட்ஸ் பெருசாக மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சில முக்கியமான நிகழ்வுக்கு மட்டும்தான் டேட்ஸ் மென்ஷன் ஆகியிருக்கும். இந்த ஏப்ரல் 2ன்ற டேட் சாப்டர் 41 அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, தேவ் அப்படின்றவர் நம்ம பிவி தேவ்னு பார்த்துருப்போம். அவர் சாய்பாபா கிட்ட ஒரு புக்கை படிக்கிறதுக்கு அனுமதி கேட்பார். அவருக்கு 1914 ஏப்ரல் 2 தான் சாய்பாபா கனவில் அந்த அனுமதி கொடுத்துருப்பாரு. எனக்குமே கரெக்டாக அது ஏப்ரல் 2 அது முடியுதுன்னப்போ எனக்கு அது ஒரு கனெக்ட் ஆச்சு. என்ன அப்படின்னா, நானும் இப்படி இந்த புக்கை படிக்க முடியுமா முடியாதான்னு தான் அனுமதி கேட்டேன். கரெக்டாக அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் சரிதம்லேயும் நடந்திருக்கு அப்படின்றதே எனக்கு ஒரு பெரிய இன்னொரு பூஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் நான் ஒரு வேண்டுதல் வச்சு தான் இந்த சரிதம் நான் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கான நான் படிச்சுட்ருக்க ஒரு 2வது 3வது நாளே அதுக்கு ரிலேட்டடாகவே எனக்கு அவர் கனவுலையும் அதுக்கு வழி சொன்னார். எனக்கு அதே ஒரு பெரிய மிராக்கிள் தான். இது தாண்டி சரிதம் படித்து வேறு என்னென்ன மிராக்கிள் அவர் பண்ணார் அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் சாய்ராம்.